ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கிச்சன் டீக்ளட்டர் பண்ணி நான் உடன்சில்ஸை எப்படிலாம் வந்து குறைச்சிருக்கேன், எவ்வளோ உடன்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற கிச்சன் திங்ஸ் A to Z நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நியூ மேரிட் கப்புள்ஸ் அப்படி இல்லைனா வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பூன் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லார் வீட்லேயுமே வந்து ஸ்பூன்ஸ் வந்து தேவையில்லாமல் அதிகமாக இருக்கும். அவ்வளோ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுலேருந்து பார்க்கலாம். நான் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேர் குவான்டிட்டி வச்சு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வுட்டில் வந்து வச்சுருப்பேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இட்லி வந்து அதுலேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வுட் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஃபோர்க் இருக்குது. தென் 2 நைஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நம்ம சேட் ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ அது எல்லாமே வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதெல்லாம் நமக்கு தேவையுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக. எங்கள் 2 பேருக்கு இந்த ஸ்பூன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்க்கலாம். இந்த 2 பிளாஸ்டிக்கில் வந்து நான் வச்சுருக்கேன் டப்பு. இதை வந்து நான் ஸ்டீலில் வந்து மாற்றலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இன்னும் நான் சேஞ்ச் பண்ணல. இதில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து வச்சுருக்கேன். இந்த உளுந்து வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 2.5 மந்த் கிட்ட வரும். பிகாஸ் 2 பேர், அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு 1 டைம் நான் வந்து மாவுக்கு அரைப்பேன். இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்பேன். இந்த ரைஸ் வந்து எங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவேன். இது இல்லாமல் கொஞ்சம் கவரில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்புறம் கவுண்டர் டாப் கிட்ட ரைஸ் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன், நம்ம சடனாக எடுத்து குக் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் நம்ம ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது ரைஸ்க்காக ஒரு வாளி வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்புக்கும் கீழே அப்படி இல்லைனா ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக தனியாக ஒரு சில கிண்ணம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து புதுசாக வாங்கலை, எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தது தான். இதில் தான் வந்து மேக்ஸிமம் நிறையா வந்து வச்சுருப்போம். குட்டி குட்டி பிளேட்டு, குட்டி குட்டி கிண்ணம், அது எல்லாமே. இதுலேயுமே ஒரு சிலது வந்து இதெல்லாம் எனக்கு யூஸே ஆகலை அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2, 3ன்னு வச்சுக்கிட்டாலே போதும். யாராவது வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அப்படியே கிடக்கும், யூஸ் பண்ணவே மாட்டோம். பேப்பர் பிளேட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக. யாரும் தப்பாக நினச்சிக்க போகிறதில்ல. ஸோ பேப்பர் பிளேட் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 2 கிண்ணம் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, இன்னொன்று வந்து சிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சில கிண்ணம் வந்து எனக்கு யூஸே ஆகலை அப்படின்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து காமிச்சேன், அது நல்லாவே எனக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த 3 கிண்ணம் வந்து எனக்கு அவ்வளோவா யூஸே ஆகாது, அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது நம்ம புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்னா அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். நான் டீக்ளட்டர் பண்ணதில் முக்கியமாக கரண்டி, ஸ்பூன்ஸ் இதெல்லாம் தான் நான் பண்ணேன். இதுக்கு முன்னே என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பிஃபோர் மேரேஜ், அப்போ வந்து பெரிய பெரிய கரண்டி நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யூஸே ஆகலை எனக்கு. ஸோ அதெல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட்டாக இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வெஜ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் செப்பரேட்டாக எடுத்து வைக்கல. எனக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போதைக்கு ஒரே ஒரு கரண்டி மட்டும் தான் வெஜ் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இது வந்து சிங்கில் இருந்துச்சுன்னா வேறு கரண்டி வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சாதம் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டீலில் வந்து ஒரு தோசை திருப்பி வச்சுருக்கேன். இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை, பட் வந்து வச்சுருக்கேன். இந்த வுட்டில் உள்ளதை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் மாற்றி மாற்றி. இதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, குறைச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த கரண்டி, ஸ்பூன்லாம் நம்ம சேர்த்து வச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து அழகாக கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணால் நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். டீ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சப்போஸ் இது வந்து சிங்க்கில் இருக்குது அப்படிங்கும்போது கைக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து நான் பால் வந்து காய்ச்சுவேன். ஒரு சில டைமில் வந்து எனக்கு பால் முறிஞ்சிரும், அது ஏன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் பால் காய்ச்சறதுக்கு டீ போடுறதுக்குன்னு வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது வந்து சப்போஸ் யூஸில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது 2 வந்து எப்போதுமே டீ போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இன்கேஸ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே யூஸ் பண்ணுறோம், அதில் தான் நம்ம வந்து பால்லாம் வந்து காய்ச்சுவோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இன்னொன்று யூஸ் பண்ணுறேன்னு, அது வந்து இப்போ சிங்க்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழம்பு, பொரியல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜுக்கு மட்டும்தான் நான் இதெல்லாம் பிரித்து தனியாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 3 வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் வந்து இந்த 3 ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இன்னொன்றில் வந்து பொரியல் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று இருக்கும். பக்கத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன்னா அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எங்கள் அப்பா அம்மாலாம் வராங்க அப்படிங்கும்போது நிறையா குக் பண்ணணும், அதுக்காக நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது வந்து வாஷ் பண்ணுறோம் அதுக்கு, ஐ மீன் நான்வெஜ்ஜுக்கு கிடையாது, வெஜ்ஜுக்கு மட்டும்தான். ஸ்டார்டிங் வந்து கண்ணாப்பின்னான்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே பிரித்து வந்து வச்சு யூஸ் பண்ணுறேன், வெஜ் நான்வெஜ் அப்படின்னு சொல்லி. இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே குழம்பு வைக்கிறதுக்கு தான். மெயினாக சாம்பார், பருப்பு வேக வைக்கிறதுக்குலாம் நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தனியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க நான்வெஜ்ஜுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கிண்ணம். இது எதுக்காகனா வாஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம் சின்னதாக இருக்குது, இது எப்படி உங்களுக்கு பத்தும் அப்படின்னு. நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நாங்கள் அதிகமாக வாங்குகிறோம், நிறைய ஐட்டம் வந்து குக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தனியாக பிரித்து யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நாங்கள் இது யூஸ் பண்ணிப்போம். இதுவுமே வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல்சோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. எல்லா குழம்புமே வந்து நான்வெஜ் இதில் தான் வந்து நான் வைப்பேன், கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எக் பீட் பண்ணுறதுக்கு நான் டிமார்ட்டில் வாங்கினது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து 23 ருபீஸ் தான் நினைக்கிறேன். இது மாதிரி பிரித்து வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று யூஸ் பண்ணுவேன். அதுதான் நல்ல பெருசாக இருக்கும். யாராவது வராங்க அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும். இது எப்போதுமே இந்த கேனில் தான் நான் வந்து திருப்பி கவுத்து வச்சுருப்பேன். அப்புறம் குக்கர் வந்து நான் காமனாக அந்த ஒரு குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து பிரித்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டம்ளர் செட் எல்லாமே பார்க்கலாம். இந்த 6 டம்ளருமே வந்து ரெகுலராக டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். டக்குன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான். அப்புறம் ஒரு சொம்பு, அப்புறம் இன்னொரு ஜக்கு மாதிரி இருக்கும். இதுவுமே ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நான் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் எப்போவாது தான் வந்து யூஸ் ஆகும். காமனாக யூஸ் பண்ணுற ஐ மீன் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற டீ குடிக்கிறதுக்கு டம்ளர், கப்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். கரெக்டாக வந்து 4 தான் வச்சுருப்பேன். சின்ன சைஸில் 2 வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் 2 வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து கல்யாணத்தப்போ எனக்கு டம்ளர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க. நான் தான் ஆக்சுவலி பிக் பண்ணேன். ரொம்ப சின்ன சைஸாக எடுத்துட்டேன். அது யூஸே ஆகலை, அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க. நிறைய டீ குடிப்பேன் அப்படின்னா வந்து நல்ல பெரிய சைஸ் டம்ளர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை இந்த டீயே குடிக்க மாட்டேன், ரொம்ப கொஞ்சம் தான் குடிப்பேன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பிளேட்டு பிளாஸ்டிக்கில் ஒரு 4 வந்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிளேட்ஸ் வந்து பார்க்கலாம், நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பிளேட்ஸ் பற்றி பார்க்கலாம். டீக்ளட்டர் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் வந்து கரண்டி சொன்னேன் ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸு தேவையில்லாமல் நிறைய தட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்டுறேன்னா இப்போ இந்த 2 பிளேட்டு இதுதான் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தட்டு. ஆளுக்கு ஒன்று. விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இது வந்து இல்லை கழுவுறதுக்காக போட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 தட்டு மொத்தம் 4 இருக்கும். ஒன்று வந்து நெளிஞ்சிருச்சு, ஸோ அதனால் அதை நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதை டீக்ளட்டர் பண்ணிட்டேன்.
இன்கேஸ் அந்த 2 பிளேட் வந்து கழுவுறதுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இந்த 3 வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 5 தட்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். 2 பேர் அப்படிங்கிறதுக்காக இது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து ஃபேமிலி கொஞ்சம் பெருசுனா எக்ஸ்ட்ரா ஒரு 2, 3 தட்டு அதுவே வந்து போதுமானதாக கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒயிட் கலர் இருக்குல்ல, அந்த பிளேட் வந்து சாமி கும்பிட்றதுக்காக தனியாக. இதில் வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸோ இல்லைனா வந்து சாம்பார் அது மாதிரி உள்ளதை மட்டுமே சர்வ் பண்ணி நான் சாமிக்கிட்ட வச்சுருவேன். அதுக்கு தான் அந்த ஒயிட் கலர் பிளேட்டு. அதுக்கும் ஃப்ரண்ட்டில் உள்ளதுமே வெஜ்ஜுக்காக தனியாக இப்போ நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாமே வந்து லிட்டு. உங்களுக்கு வந்து பாத்திரம் ஒரு செட்டு மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு உள்ளது தான். சைஸ் வைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பிளேட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி யூஸ் பண்ணது. இப்போது இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பிளேட் வந்து எதுக்குன்னா வெயிட்டுக்காக நான் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் அந்த பிளேட் ஸ்டாண்டு. ஸோ அதுக்காக ஒரு வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு இட்லி பாட்டு அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே ஒன்று தான் கரெக்டாக வச்சுருக்கேன். அப்புறம் தென் பார்த்திங்கன்னா பணியாரக்கல் ஒன்று யூஸ் பண்ணுறேன், தோசைக்கல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். தோசைக்கல்லுமே 2, 3ன்னு யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தோசைக்கல் வந்து இரும்பில் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் வந்து இப்போ வரைக்கும் நான் வாங்கலை. ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தோசைக்கல்லுமே 1, 2 அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதுங்க. தேவையில்லாமல் இடத்த தான் அடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து டீக்ளட்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த 2 பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்போது வச்சு கொடுத்தது. இதுவுமே வந்து நான் ஏதாவது சாமி கும்பிட்றேன் அப்படிங்கும்போது அதுக்காக மட்டும்தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற உட்டென்சில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஒன்று விடாமல் காமிச்சிருக்கேன். இந்த குண்டு வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்து சுடு தண்ணி போடுறதுக்காக. இப்போ வந்து அவ்வளோவா எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு நான் எல்லாமே வந்து காமிச்சிருப்பேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருப்பேன். அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். நைஃப் ஆல்சோ வந்து தனியாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. கண்ணா பின்னான்னு நிறையா வந்து வச்சுருக்காதீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது 2 வந்து பார்த்திங்கன்னா மாவு வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சைஸ் குண்டு. இதுவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஸோ ஒரு டம்ளர் ஒரு கிண்ணம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.